இன்றைய நம்மளுடைய பயணம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பில்லூர் டேம் போகலான்னு தான் சொல்லி கிளம்பிட்டோம். சரி எப்படி போகிற வழியில் அப்படி பார்த்துட்டு கொடிவேரி டேம் போகலான்னு சொல்லிட்டு கொடிவேரி டேமில் போய் ஃபிஷ் சாப்பிட்டு அப்புறம் ரெண்டாவது அப்படியே டேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பிட்டோம். இது இந்த கோவை பிரிவும்பாங்க. இப்படி போனால் கோயம்புத்தூர், இதுதான் கோவை பிரிவு, கோயம்புத்தூர் பிரிவு அலிக்குடி பக்கத்தில் இருக்குது. அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம மூலவாய்க்காலிலேருந்து கோபி மூலவாய்க்காலிலேருந்து சத்தியமங்கலத்துக்கு 25 கிலோமீட்டரு, அங்கேருந்து மேட்டுப்பாலத்துக்கு 50 கிலோமீட்டர். மேட்டுப்பாலத்துக்கு முன்னாடியே காரமடையோக்கு புறப்பட ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம கொடிவேரிக்கு போகலாம், டேமுக்கு போய் கொடிவேரி டேம் ஃபிஷ் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி தான் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இது சிங்கிரிபாளையம். பழனி அங்கிள்கிட்ட ட்ரை பண்ணி போயிட்டுருந்தாங்க. பேசிகிட்டே போயிட்டுருந்தேன். அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்த பிளான் எங்கே, அடுத்த பிஆர் ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அடுத்தது திண்டுக்கல் போகலாம், இப்படி எங்கெங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு கிராமத்துக்குள்ளே ஒரு வீடு இருக்கோ அங்கங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரோடெல்லாம் ஃபுல்லாக அகலப்படுத்திக்கிறாங்க. இப்போ அகலப்படுத்தும் பணி வந்து நடந்துட்டுருக்கு. சத்தியமங்கலத்துலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் ரோடெல்லாம் அகலப்படுத்தும் பணி நடந்துருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 2 பக்கம் மரம் நல்லா அடர்த்தியாக இருந்துட்டு இருந்துச்சு, புளிய மரம். இப்போ அந்த ரோடு அகலப்படுத்தும் பணிங்கிறதுனால அந்த புளிய மரத்தில் வெட்டிட்டாங்க. அடையாளமே தெரிகிறதில்ல. இப்போ சத்தியமங்கலத்துக்கு போகிறதுக்கு நம்ம போனாவே ஒரு புதுசு ரோடெல்லாம் ரொம்ப 10 NH ரோடு மாதிரி ஒரு சமய ரோடு அகலப்படுத்திட்டாங்க. மறுக்கா இந்த மரங்களெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் முடிஞ்சால் இன்னும் அந்த சைடில் பழைய மாதிரியே அந்த ரோடு அகலப்படுத்தினதுக்கப்புறம் அந்த சைடில் இன்னும் மரங்களெல்லாம் ஃபுல்லாக வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு நிறையா இந்த என்ஜிஓக்கெல்லாம் நிறையா வந்து சுற்றுச்சூழலுக்காரெல்லாம் நிறையா இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற வரைக்கும் இந்த பக்கம் மரம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும். சத்தியமங்கலம் வந்துட்டோம். இங்கேயும் நல்லா ஒரு ஃபுல்லாக வீடு பக்கத்துல எல்லாம் மரங்கள் இருந்துச்சு. எல்லா மரத்தையும் கம்ப்ளீட்டாக வெட்டிட்டதுனால பார்க்கவே இதாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. மரங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்ததுக்கு அந்த மரங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம இப்போ ரோடு அகலப்படுத்துறதுனால இந்த மரங்களை வெட்டி தானே ஆகணும். பட் இருந்தாலும் இன்னும் அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் மரங்களெல்லாம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஜீப்பில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே நம்ம இதுக்கு போயிருந்தோம், கத்திரிமலை போனப்போ பெரும் பாறையில் எல்லாம் அடித்து 2 டைம் அடித்து பவர் ஸ்டேரிங் பம்ப் வந்து அடிபட்டுருச்சு. சரி அது அடிக்கடி பெல்ட் வேறு கட் ஆகிட்டு இருக்கா. இப்போ வேறு பவர் ஸ்டேரிங் வந்து மேனுவல் பவர் ஸ்டேரிங் தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் போகையில் பவர் ஸ்டேரிங் பெல்ட்டு கண்டிப்பாக மாற்றி ஆகும். சரி அதனால தான் சரி மேற்குளத்தில் போனோடனே நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன் மெக்கானிக்கிட்ட, சரி வாங்க ஒரு 1/2 அன் ஹவரில் மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா புதுசாக வந்தால் சத்தியமங்கலம் அடையாளமே தெரியாது. நானே பாருங்க அங்கேயே வந்துருச்சு, எங்கடா சத்தியமங்கலமே வந்துருச்சு. ஆனால் சீக்கிரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம்
நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஓடிடலாம் ஓடிடலாம் பஸ் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அங்கே நான் ஏதோ போட்டு நிறுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் கம்மல் சைலண்டாக வரவும் சைலண்டாக வரவும் வச்சுருக்கு சத்தியமங்கலத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஆட்டோக்கெல்லாம் கோபியோட சத்தியமங்கலம் ஜாஸ்தியாக ஆட்டோக்குள்ள நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி இப்படி லெஃப்ட் எடுத்துட்டோம். இப்படி எடுத்தால் பண்ணாரி ரோடு, லெஃப்ட் எடுத்தால் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோடு. நம்ம இப்போது ஊட்டி ரோட்டில் தானே நம்ம போனோம். முன்னாடி ஒரு முருகன் மெஸ் இருந்துச்சு, சூப்பரான ஒரு முருகன் வெஜ்ஜு இருக்குன்னு சொன்னாங்க. சரி அந்த முருகன் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு பியூர் வெஜ்ஜு நிறைய ஐயப்ப சாமி கோயிலுக்கு வரவங்கலாம் அங்கே நின்று சாப்பிட்டு போவான்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. முன்னாடி எஸ்ஆர்டி கார்னருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸு, இந்த நகராட்சி ஆஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் தாண்டி போவோம். யூனியன் ஆஃபீஸை தாண்டி இது போல இந்த முருகன் மெஸ். சரி அது முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்படி போனால் கோயம்புத்தூர் ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இங்கெல்லாம் கொடுங்க சார், அங்கே போய் தான் ரோடு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சத்தியமங்கலத்துக்கு மேட்டுப்பாளையம் ரோடு எப்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்பீட் பிரேக் பெரிய ஸ்பீட் பிரேக்கை போட்டுருப்பாங்க. இப்போல்லாம் அது சின்ன சின்னதாக அப்படியே ஒரு 10 இருக்கிற மாதிரி அப்படியே போகிற தர அப்படியே ஒரு அடிச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக். நம்ம இது இறங்காட்டூர் பாலம், பவானிசாகர் டேமுக்கு போகிறது வழிகோடு இருக்குது. சரி நம்ம இது இறங்காட்டூர் தாண்டி சூப்பராக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பெரிய எல்பிபி வாய்க்காலில் அதை எப்படி பார்த்துட்டு போய் கிளம்பி போயிட்டே இருந்தோம். நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஏன்னா இடையில ஃபாரஸ்ட் வர்றதுனால இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிராசிங் இருக்கிறதுனால அதனால் அதுக்கு தான் ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு எச்சரிக்கை வச்சுருக்காங்க. இந்த நேரம் வந்து சேவ் வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த மானு கிட்டத்தட்ட இந்த ரோடு புளியம்பட்டி ரோடுனால, சரி மேட்டுப்பாளையம் ரோடுனால இந்த நேரம் கொஞ்சம் எலிஃபெண்ட்டெல்லாம் வந்து இது கிராசிங் ஏரியா. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி அப்படி கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்கோம். இல்லை நம்ம கிளம்புனதே கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் கிளம்பியிருக்குன்னா வேற ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம கிளம்புவோம். ஏன்னா பில்லூர் டேம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் தான், போனோன்னே போய் ரிட்டர்ன் வரணும். பில்லூர் டேமோட பேக் வாட்டர் ரிவருக்கு தான் நம்ம போகலான்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். இப்போ
இந்த மழைக்காலங்கிறதுனால மேட்டுப்பாளையம் ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்படி பார்க்குறதுக்கு. 2 பக்கம் இந்த சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தானே இருக்குது. பக்கமாக இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா புளியம்பட்டி ரோடு, நம்ம ரைட் சைடு போனால் நேராக பவானிசாகர் டேம் போகும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு. இந்த நேரு நம்ம ஒரு அறிவிப்பு பலகை இருந்திருந்தால் சரியாக இருக்குது. நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. சல்லுன்னு புளியம்பட்டி போயிடுறாங்க. நம்ம மேட்டுப்பாளையம் போகிறவங்க ரோடு அது கொஞ்சம் நல்லா வைடாக இருக்கிறதுக்கு சல்லுன்னு அப்படி போயிடுறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். நிறைய பேர்த்துக்கு அது மிஸ் பண்ணிடுறாங்க. புளியம்பட்டி போய் அப்புறமா இருக்க மேட்டுப்பாளையம் வர மாதிரி ஒரு சினிமா படத்தில் ஒரு டயலாக் வரும்னா, நம்ம புளியம்பட்டி போயிட்டு அப்புறம் நான் அப்படி வரேங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த நேரம் இருந்து பார்த்தா பவானிசாகர் டேம் வியூ சூப்பராக தெரியும். நம்ம நிற்கல ஜீப்பை இந்த நேரம் நின்று அந்த ஜீப்பில் பார்த்தோம்னா அந்த டேமில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு பக்கமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை தாண்டினோடனே தான் அந்த ஃப்ரூட்ஸ் கடை ஒன்று இருக்குது. எப்போவுமே நம்ம அங்கே நிறுத்தி ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஆனால் வந்துடுச்சு, பக்கமாக ஃப்ரூட்ஸ் கடை வந்துச்சு. சரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஏற்கனவே வந்து ஃப்ரூட்ஸ் கடைக்காரங்களாம் தெரிஞ்சவங்களா இருக்குங்காட்டி. தமிழ் தெரியுமா சார்? Kochi. Cochin. Cochin. You are going Cochin now, sir? Okay. You like this fruit? Yes, sir. You like this fruit? This Which state are Delhi, sir? Delhi. You are Delhi, sir? Delhi. From Delhi you are coming by car, sir? Delhi car.